நடக்குது. ஸோ பால் பண்ணி போடாமல் நடக்கும். இது பார்த்தீங்களா, வடியாங்க வச்சுச்சுன்னா ஓகே. எப்பயுமே நம்ம அதை பிடிக்கும்போது வாங்க நம்ம இப்போ எல்லாரும் மாடை வைக்க போகலாம். கட்டாந்தடி அது பார்த்தீங்கன்னா தெரியும், மாடு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தண்ணி மேக்ஸிமம் வந்து பால் கறக்க வந்து விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் தான் இதோட எண்ணெயோட டென்சிட்டி அதிகம் கட்டி நல்லா வளவலன்னு ஒட்டும். அந்த மாட்டோட காம்பு வந்து வலிக்காது. நம்ம இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் ரெடியாக. செட்டில் ஆகிடுச்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த தண்ணி நம்ம எடுத்து வந்தோம்னா தண்ணியில் ஆக்சுவலாக என்னென்னா நைட் நேரத்தில் தான் வந்து சாணியெல்லாம் வந்து அப்படி வச்சுடும் காம்பில். இந்த சாயங்காலம் அவ்வளோக்கா வந்து அழுக்கு அந்த சாணியெல்லாம் ஒட்டாது. ஸோ நம்ம வந்து இல்லைங்களா நல்லா இழுத்து விடணும். ஏன்னா அப்போ தான் பால் நல்லா வந்து நிற்குவாங்க காம்பில். இது ஆக்சுவலாக என்னன்னா போன ஆனி மாதம் போட்டது கண்ணு 1 year ஆச்சு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிளியராக பக்கத்தில் பார்த்தாலே தெரியும். பால் லைட்டாக வடியுது இந்த காம்புலாம். இந்த வடியுது பார்த்தீங்களா, வடியாங்க வச்சுச்சுன்னா ஓகே, நம்ம வந்து தண்ணி ஊற்றுனது கரெக்டுன்னு அர்த்தம். நல்லா லைட்டாக தண்ணி இல்லாமல், ஏன்னா உப்பு தண்ணி எங்கள் தோட்டத்துக்கு வந்து வடியுது பார்த்தீங்க. கிட்ட காட்ட வடிஞ்சு இப்போ பார்த்தீங்களா. சரி நான் உங்களுக்கு நல்லாவே இந்த கட்டை சரி பூமா கட்டை விரலை வந்து இப்படி மடைக்கணும். மடக்கி வச்சு இந்த ஆக்சுவலாக என்னால் இந்த கையில் வந்துட்டு மடக்க முடியல. ஸோ நான் ஒரு கையை இப்படி வச்சுப்பேன், சாப்பாடு கையை. எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னா இப்படி தான் வச்சுப்பேன். இதுதான் என்னோட அடிக்கடி வந்து மேடம் வந்து அடிப்பாங்க. அதே சமயம் நம்ம கவனமாக உட்காந்து போகணும். ஏன்னா சில சமயம் வந்து கோவமாக இருந்தால் மாடு வந்து காலை உள்ளே விட்டுரும். நம்ம வந்து கீழே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா டக்குன்னு காலை உள்ளே விட்டுரும், ஏதாவது ஒன்று பண்ணிடும். ஸோ கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இது ஆச்சுன்னா டக்குன்னு நம்ம குண்டா எடுத்துடணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து அட்டென்ஷன் பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் வந்து பால் கறக்க முடியும். கவனத்தை வந்து இங்கே வைக்கணும். எனக்கு டக்குன்னு மாடு எட்டி கூட உதைக்கும் நம்மளை. அதிகமாக ஸ்லோவாக எடுத்தோம்னா அப்படி தான் மாடு வந்து பாலை உள்ளே வச்சுப்போம். அடிக்கடி என்ன பண்ணால் இந்த எண்ணெயோட பிசு போனோன்னே கையில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு பால் கறக்கணும். பால் கறக்க நடக்குது. ஸோ பால் வந்து இல்லைங்க பார்த்தீங்களா அசையுது. சில மாடுகள் வந்து சொல் பேச்சு கேட்கும். எங்கள் மாடு வந்து எப்படின்னு எனக்கே தெரியாது. எங்கள் அப்பா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்பன்ட்டியா என்ன தெரியும், பால் வந்து இல்லை காம்பலாம். முடிஞ்சு. இப்போ நம்ம மெதுவாக இங்கிட்ட எடுத்து வச்சிடலாம். மேடம் வந்து நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. போகலாங்க நீங்கள் அங்கிட்டு பாங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் பால். கம்மியாகிடுச்சு பால்.
எடுத்துட்டேன். எடுத்து வச்சு கொஞ்சம் வீட்டில் வச்சாச்சு. அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல அங்கே வைக்கணும். அனுப்பிச்சிருக்க அங்கே போய் வைக்கணும். வச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா